வள்ளல் பெருமான் துணை கொண்டு நம்முடைய சாருமடிகள் பற்றி புகழ்ந்து சொல்லணும்னா அதுக்கு நேரமும் காலமும் பத்தாது. அவ்வளோ நாள் சொல்லின்னு இருக்கலாம். அதை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய சாராம்சம் நமக்கு தெரியும். நானும் அவர் செஞ்சு வட்ட சன்மார் சங்க தலைவர் ஐயாவோட ஒரு வீட்டுக்கு போனோம். சேர்த்து சொல்லிட்டு அப்புறம் போன உடனே அங்கே ஒரு பெரிய பணக்காரர் அப்புறம் செல்வந்தர் 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. இவரை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு, நாங்கள் சன்மார் சங்கத்துல இருந்து வந்துருக்கோம்னா அவர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்காந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. இவர் சொல்றாரு, நாங்க ஆடு வெட்டக்கூடாதுன்னு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம், அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் ஏதோ சொல்லிங்க. அவர் என்ன பண்ணாரு, எத்தனை முறை சொன்னாலும் அவர் என்ன பண்ணாரு, சன்மார்க்கத்துல நீங்க என்ன பண்றீங்க, சன்மார்க்கத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். நாங்க ஆடு வெட்டக்கூடாதுன்னா வெள்ளு பாட்டு நடத்தணும், பஜனை பாடணும், எச்ச பண்றோம். அப்படியா சன்மார்க்கத்துல என்ன பண்றீங்கன்னா அப்புறம் தொடர்ந்து கேட்டுனே இருக்கிறாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ வேற ஏதோ கேட்கறாரு. நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்னங்க வேணும்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா நான் அதை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் பக்கத்துல இருந்த செல்வங்கள் வந்து என்ன பேசக்கூடாதுன்னு, ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ பெரிய வசதியும் நாங்க ரொம்ப ஐயா சொல்ற மாதிரி சாத்துக்கார மாதிரி நாங்க என்ன பைபாஸ் மாதிரி 5,000 பல கோடி நாங்க ஏழை சொல்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது. இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்புறம் புஷாதம்மன் கூட சொன்னாரு, இவர் ரொம்ப எளிமையா இருக்கிறவரு, எளிமையா இருக்கிறவரு. அதே யாரும் நம்பிடப்படுது. எளிமையா இருக்கிறோம்னா நான் எளிமையா என்ன எந்த மாவட்ட செயலாளரோ இல்ல கிளைக்கழக செயலாளரோ இல்ல ஒன்றிய செயலாளரோ யாரா கூப்பிடுவாங்க. கூப்பிடுறவங்க முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா அவ்வளவு பேர்லாம் கூப்பிடுவாங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு தெரியல. அவர் சொல்றாரு, நான் எளிமையானவங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க. நான் எளிமையா இருக்கிறேன்னு சொன்னா எந்த முதல் மந்திரி வந்து கூப்பிடுவாங்க. அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய பவர்லாம் என்னன்னு சொல்லுவேன். சொன்ன மாதிரி யதார்த்தமா சொல்லும் போது இப்போ எல்லாரும் மேடையில் என்ன பண்றாங்க, வள்ளலார் வந்து நான் அற்பறிவா இருக்கும்போது கூறினேன் அப்படின்னு சொன்னாருன்னு மட்டும் பிடிச்சிங்க. அவரே சொல்லிட்டாரு, அவரே அப்படி சொல்லல, இவர் மாதிரி தான் அவரு சொன்னார். இவர் நான் எளிமையாகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் முதல் மந்திரி பேசுகிறாரு. அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். நம்ம அறிவுக்குலாம் இல்லை, அவர் அண்டத்துக்கு இருக்கிற அறிவுல அப்ப சொன்னார்னு வச்சுக்கலாம். அதை காரணமா பேசின்னு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. அதுபோல நம்முடைய சாரதி சுவாமின்னு பார்த்தீங்கன்னா, அடிகளார் பார்த்தீங்கன்னா எளிமையானவர், இனிமையானவர், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நமக்கு இல்லை, வலு உள்ளவங்க. அந்த செய்தி வந்துடுறேன். அங்கே அவர் கேட்டு போது நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு என்னதாங்க வேணும் உங்களுக்குன்னு கேட்டால், வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருமாளுக்கு என்னங்க நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீ 1000 வருஷம் வாழணுமா, 500 வருஷம் வாழணுமா, 5000 வருஷம் வாழணுமா, 10,000 வருஷம் வாழணுமா, எத்தனை வருஷம் வாழணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எங்கள் ஆள் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட விட்ற நீ போ, எத்தனை வருஷமும் உயிராடு சொன்ன